பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் பிரச்சார சந்திப்பிற்கு திமுகவினால் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு பல்வேறு நிபந்தனைகளை விதித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற முடியாமல் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பின்னால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை பொதுநல வழக்காக எடுத்து விசாரித்து அரசியல் கூட்டங்களுக்கு, அரசியல் பரப்புரைகளுக்கு தமிழக அரசு சில வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தலைமை நீதியரசர் தமிழக அரசிற்கு வேண்டுகோள் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசு சில வரைவு அறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் சில நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை எல்லாம் அவர்கள் விதித்திருந்தார்கள். இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டுமே நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் மற்ற அரசியல் கட்சிகள் நிகழ்ச்சிகளை நடத்த முடியாத அளவிற்கு பல்வேறு கடுமையான நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்த்து தங்களுடைய ஆட்சேபனைகளை உயர்நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருந்தோம். அதனுடைய அடிப்படையில் பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பல்வேறு அந்த ஆட்சேபனைகளை தெரிவித்திருந்த சூழ்நிலையில் இவற்றையெல்லாம் பார்த்த நீதியரசர் அவர்கள் இப்படிப்பட்ட நிபந்தனைகளை விதிப்பது ஒரு மாணவன் தேர்வுக்கு பரீட்சை எழுதி பாஸ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை அரசியல் கட்சிகளுக்கு உருவாக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பில் தமிழக அரசு 5/1/2026க்குள் இந்த டிராப்டை நோட்டிஃபை பண்ண அரசு இதழிலே வெளியிட வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் அப்படி வெளியிடப்படக்கூடிய அந்த நோட்டிபிகேஷனை நீங்கள் சேலஞ்ச் செய்து கொள்ளலாம் என்று இன்றைக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். முழுமையான உத்தரவுகள் இன்னும் வரவில்லை. நிறைய சஜஷன்ஸ் கொடுத்திருந்தோம். இதுல என்னன்னு சொன்னா, இந்த கூட்டம் ஒரு அரசியல் பரப்புரை என்பது அதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது தமிழக அரசு, காவல்துறை. ஆனால் இந்த முழுமையான இந்த நிபந்தனைகளை பார்த்தால் யார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்கள்தான் அனைத்து பொறுப்புக்கும், அனைத்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பிற்கு, மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர்தான் பொறுப்பு என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, குறிப்பாக ஒரு 50,000 நபர்களுக்கு மேல் கூடக்கூடிய கூட்டத்திற்கு 30 நாட்களுக்கு முன்பே அவர்கள் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே போலீஸ் ஆக்டிலே 10 நாள் போதும் என்று. ஒவ்வொரு இந்த தமிழக அரசினுடைய இந்த வரைவு அறிக்கைகள் எதுவுமே தமிழக வெற்றி கழகம் பரப்புரையை நடத்தக்கூடாது என்று திட்டமிட்டு அவர்கள் கொடுத்திருந்த காரணத்தால் எங்களுடைய பல்வேறு ஆட்சேபனைகளை எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருந்தோம். அதை எங்களுடைய இந்த தீர்ப்பிலே அந்த நகல் வந்த பிறகு எந்தெந்த எங்களுடைய ஆட்சேபனைகளை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகு நான் உங்களை சந்திக்கிறோம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.